ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? Clear இருக்கு சார். குட் தேங்க்ஸ். மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னு உங்களுக்கு எல்லாம் ஐடியா இருக்கா? வலைக்கம் சலாம். நம்மளுடைய வாழ்க்கைக்காக, நாம் வாழ்வதற்காக என்ன பண்ணுவோம் நம்ம? Surrender, sir. Surrender and live for life. எஸ், சரண்டர். அதாவது சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம சரணாகதி அடைவது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த சரணாகதி அடைவது இல்ல சரணடைவது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம எல்லாத்தோட மனசுலயும் நம்ம ஒரு டக்குன்னு வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்மளையே தாழ்த்திக்கிட்டு அவங்க கிட்ட இறங்கி போறோமா, அவங்க கிட்ட நம்மளோட விலைய விட்டு கொடுக்குறோமா, நம்மளோட பொசிஷனை விட்டு கொடுக்குறோமா, நம்மளோட மரியாதையை விட்டு கொடுக்குறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அதே டைம்ல நமக்கு அந்த ஒரு நிலை மற்றவங்களுக்கு இடையில நம்ம இறங்கி போகக்கூடிய அந்த நிலையை நம்மனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுதான் சரணாகதி அப்படின்னு சொல்லும் போதே நம்மளோட மனநிலையில ஃபர்ஸ்ட் வர்றது மனிதர்களுக்கு இடையில் நம்ம நேரடியா போய் அடுத்தவங்கள்ட்ட பணிஞ்சு போறது, இல்லைன்னா அடிமையாக மாறி இருப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எப்பவுமே உங்களுக்குள்ளார கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேர்டு சொல்லும் போதே அந்த எண்ணத்துக்கு வரும். இன்னொன்னு ஆன்மீக அடிப்படையில போகும்போது சரணாகதி அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்பம் துன்பம், அதே மாதிரி தன்னோட செய்ய வேண்டிய கடமைகள் என்னெல்லாம் இருக்கிறதோ, பணம் ஆசை அதையெல்லாம் விட்டுட்டு நேரா கடவுள்கிட்ட போய் சரணாகதி அடைந்தது. ஸோ கடவுளுக்கான சேவைகளை செய்து கடவுளை போற்றி அதற்கு பின்னாலேயே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வது. அதுதான் சரணாகதி. அந்த ஒரு பொருளை ஒரு விஷயத்துக்காக நம்மளை கொண்டு போய் சரண்டர் செய்யறது. ஸோ இந்த அடிப்படை சரியா அப்படின்னா அது அப்படி கிடையாது, அப்படியான விஷயம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில இந்த சரணாகதி சரணடைவது அப்படின்னு சொல்றதே என்னன்னு கேட்டா நம்ம வாழ்வதற்காக, நம்மளோட வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக. ஏன்னா நம்ம இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த சரணாகதி நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்மளால நிறைய விஷயத்த நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாம நம்ம ரொம்பவுமே கஷ்டப்படுவோம். அது என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள், கவலை, அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம பயந்துகிட்டே இருப்போம் இல்லையா? நம்மளுடைய அச்சம் நம்மளை கடந்து பெரியதாக இருக்கும். அப்போ அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த தருணத்துல நம்ம என்ன பண்ணணும், தற்போதைய நிலையை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் மாற்றி அமைச்சு நம்மளுடைய திறந்த மனசோடு அந்த நிலைய தன்னம்பிக்கையோடு நல்ல ஒரு ஆர்வத்தோடு அதை ஏற்று வாழ்க்கையை முன்னோக்கி செல்லும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கா, புரியிருக்கு யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஏன்னா இது கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்க டக்குன்னு புரிஞ்சிருவீங்க. கொஞ்சம் உங்களுக்கு இதை புரியறதுக்கு கஷ்டமா இருந்தா டீட்டெயில் கேட்டீங்கன்னா டீட்டெயில் பண்ணலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் போகலாம். புரியுதுங்களா? நோ ப்ராப்ளம். அடுத்தது போலாமா? ஓகே. அப்புறம் சரணடைதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
எஸ்ஆர் நோ கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஓகே கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதா பேசுறது கேட்க மாட்டேங்குதா? இல்ல நான் பேசுறது புரிய மாட்டேங்குதா? எஸ், கிளியர், ஓகே சார், எஸ். ஏதாவது ஒரு ரிப்ளைவாது போடணும் இல்லையா? அப்பதான் வந்து நான் ஓகே, நீங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னாவது நான் ஏத்துக்க முடியும். சார் கிளியராக கேட்குது அவ்வளவுதான். சார். ஏன்? சார் கிளியராக கேட்குது சார், புரியுது. இல்ல நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விஷயம் தான் இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளார போய் வாழ ஆரம்பிக்கிறது, அப்படிதானே? ஒரு புது ஊருக்கு போயிட்டோம்னு வைங்க, அங்க ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க, பல மனிதர்கள் பல விதத்துல இருப்பாங்க. அப்போ நான் வந்து என் ஊர்ல அப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்மளால வாழ முடியுமா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க கிட்ட? உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க கிட்ட? சரண்டர் பண்ணுவீங்கல்ல? ஓகே, அவங்க எப்படி வாழ்றாங்களோ, அங்க என்ன ஃபுட்டு கிடைக்குமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை கொஞ்சம் மாத்திட்டு நீங்க வாழ்வீங்களா இல்லையா? ஆனா என்னாலையும் இங்க பொழைக்க முடியும், என்னாலையும் இங்க ஜெயிக்க முடியும், இந்த இடத்துல இருந்து என்னோட வாழ்க்கைய வந்து நான் துவங்க முடியும் அப்படின்னு சொல்லி தானே பல நாடுகள்ல நம்மளோட மக்கள் போய் அங்க வாழ்ந்து அங்கிருந்து சம்பாதித்து இங்க கொண்டு வந்து இங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில இருக்காங்க. இதுதான் அது. இது சரணடைவது தானே? எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ அந்த மாதிரி அந்த சூழ்நிலையை நம்ம வந்து கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாம நம்ம அந்த இடத்துல வாழ முடியாது. ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம இருக்கிறதுக்கும் அடுத்த ஊர்ல அடுத்த நாட்டுல போய் இருக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். நம்மளை வந்து ஒரு சரண்டர் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளே வந்து நம்மளை அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணிக்கிட்டோம், அந்த நாட்டுக்குள்ள போய் நம்மளை சரண்டர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம நம்ம சூழ்நிலை நம்ம இங்க இருக்கிறோங்கிறத நம்ம ஏற்றுப்போம் இல்லையா? அதுதான் அது. அதே டைம்ல அந்த சரண்டர் அப்படிங்கும்போது அந்த நிறைய விஷயத்த நம்ம விட்டு கொடுக்கறது கிடையாது. நம்மளோட சுதந்திரத்தையோ நம்மளோட செயல்பாடுகளையோ நம்மளோட திறமையோ நம்மளோட கடமையோ நம்மளோட வேலையோ நம்மளோட உரிமையோ நம்ம வந்து அந்த இடத்துல விட்டு கொடுக்கறது கிடையாது. நமக்குண்டான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து செய்வோம் இல்லையா? அதே டைம்ல நம்ம நமக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கும்போது நம்ம எந்த ஒரு இடத்துல வந்து ரொம்பவுமே பொறுப்பா இந்த விஷயமெல்லாம் நம்மனாலதான் நடக்குது, நம்ம தான் இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருப்போம்ல. எல்லாத்தையும் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு சின்ன கண்ட்ரோல்ல வச்சிருப்பீங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கண்ட்ரோலை வந்து நீங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். தொடர்ந்து இந்த வேகத்துல நம்ம ஓடிட்டு இருக்க முடியாது, ஓடக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இந்த வேகத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நம்மளுடைய கண்ட்ரோலை வந்து நம்ம வந்து குறையும். அந்த கண்ட்ரோலை கம்மி பண்ணும்போது என்னாலதான் முடியும், என்னால மட்டும்தான் முடியும், நான் இருந்தாதான் இதை செய்வேன், நான் இல்லைன்னா இந்த நிகழ்வு வந்து அங்க நடக்காது அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு மிகப்பெரிய அச்சம். அதே மாதிரி அந்த வாழ்க்கைய வந்து அது எப்படி வாழுமோ, அது எப்படி ஒரு ஸ்டைல்ல போகுமோ அதோட ஸ்டைல்ல அதை வந்து அப்படி கொண்டு போகணும். அப்பதான் அந்த வாழ்க்கை வந்து ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பூந்தோட்டமாக மாறி விளைஞ்சு வரும். ஏன்னா நம்ம ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அழகான உயரமா வரக்கூடிய இன்னொரு மரத்தை கொண்டு போய் அது ரொம்ப அழகாவும் இருக்கும், அதே டைம்ல வந்து நல்ல ஒரு உயரமாகவும் வளரக்கூடிய ஒரு மரம் வைங்க. அதை கொண்டு போய் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில கொண்டு போய் நட்டுனீங்கன்னா அது என்ன ஆகும்? யாருக்கு தெரியும்? அந்த மரம் தன்னோட நிலையை மறந்து தன்னோட அழகை இழந்து.
தன்னுடைய அற்புதமான அந்த உயரத்தை இல்லாமல் போய்விடும். இப்போ ஒரு ஆலமரம் இருக்குன்னு வைங்க, அது ஒரு 25 அடி ஒரு 30 அடி போய் நின்றும். ஒரு அசோக மரம் இருக்குதுன்னா அது கம்மியா 40 அடி 60 அடி சம்டைம்ஸ் 70 அடி எல்லாம் போகக்கூடியது. ஒரு பேப்பர் மரம் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து 100 அடியே போகக்கூடியது இல்லையா? அதே வந்து நல்ல ஒரு இந்த இன்னொன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலர் மரம், வீட்டுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடியது, ஒரு நல்ல பேர் இங்க அதிகமா இருக்கக்கூடிய மரம். ஓகே, அந்த மரம் வந்து நம்ம வீடு ஜன்னல் கதவெல்லாம் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா 70 அடியெல்லாம் போகும். அதே மாதிரி வட்டம் வந்து நல்ல பெரிய சைஸாகவும் வரும். அந்த மரத்தை கொண்டு போய் நீங்க ஆலமரத்துக்கு அடியில கொண்டு போய் நட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதோட உயரமும் அது போகாது, அதோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும். இது என்ன காரணம் அப்படின்னா அந்த பெரிய வட்டமான மரம் சூரிய ஒளியை வந்து மறைச்சும். அப்ப அது என்ன ஆகும், நார்மலாவே அந்த மரத்தோட உயரம் வந்து கம்மியாக மாறிவிடும். அது நேரா வளர வேண்டிய அழகான மரம், அசோக மரம்னா அதான் அழகு, அதோட உயரமும் அப்படியே அழகா அது தொங்கிட்டு இருக்கிறது தானே, அது கோணையா வளரும். எதற்காக? தன்னோட நிலை நிற்புக்காக, தன்னுடைய உயர்வுக்காக அது கொஞ்சம் கோணையா வளரும். கோணையா வளர்ந்து அப்படி ஒரு அசிங்கமான ஒரு இதுல வந்து வெளியே வரும். என்ன காரணம் அப்படின்னா சூரிய ஒளியை நோக்கி அது சுயமாக பயணிக்கும். அந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் அது வந்து அதோட ஷேப்ல மாறிடுது, அதோட உயரத்திலிருந்து மாறிடுது. ஸோ ஒரு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மேல நிறைய மரங்கள் இருந்திருந்தால் அது கொஞ்சம் கோணையா போய் வெளியே வரும். இதெல்லாம் என்னன்னா ஒரு விஷயம் மறைக்கப்படும் பொழுது நம்ம வந்து அதை விட்டு கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அத சுயமா சில தவறுகளோட வெளியே வருவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. நம்ம ரொம்ப குழந்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா கடைசியில அவங்க என்ன ஆவாங்க, ரொம்ப தவறான குழந்தைகளாக வளர்ந்து விடுவார்கள். எஸ் ஆர் நோ? நம்ம குழந்தைகளை, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை, உங்களோட ஒய்ஃபை, அதே மாதிரி உங்களோட தாய் தகப்பனை, நீங்க உங்களுடைய யாராக இருந்தாலும் உங்களுடைய ஸ்டாஃபை, உங்க ரிலேட்டிவ்ஸை, அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க கொஞ்சம் கடுமையாக நீங்க தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க என்ன ஆவீங்க, நீங்க தனிமையாக மாறிடுவீங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கைய வளைச்சு திருப்பி போயிடுவாங்க. அவங்களுக்கும் அதோட பாதிப்பு இருக்கும். அதே டைம் உங்களிருந்து வெளியே போவது தான் அவங்களோட முயற்சியாகவும் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சரண்டர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த நம்ம கண்ட்ரோல் பண்றத மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். இந்த விட்டு கொடுப்பதும் சரண்டர். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒரு பெரும் ஆறு இல்லைன்னா தண்ணி, தண்ணி வந்து இந்த உலகத்திலேயே வந்து வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் திங் இல்லையா? ஒரு மலை எவ்வளவு பெரிய உயரமாக இருந்தாலும், ஒரு நெருப்பு எவ்வளவு பெரிய சூடாக இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். யாராவது நீரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா? தண்ணிய வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது பெருக்கெடுத்துருச்சுன்னா யாருனாலையும் அதை வந்து நிறுத்தவே முடியாது. இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு சக்தி ஏது அப்படின்னா அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நீர் தான் இல்லையா? அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நீர் தான் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி வந்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இந்த உலகமே இருக்காது. இந்த நீரால் தான் இந்த உலகமே அழிக்கப்படும் ஒரு நாள். தண்ணி தான் வந்து நம்மளை எல்லாம் அழிக்க போகுது ஒரு நாள். இந்த பூமியே இல்லாம போறதுக்கு
முக்கியமான காரணமும் தண்ணி தான். ஸோ அப்பேற்பட்ட தண்ணி நம்ம கடக்கவே முடியாம மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி காற்று வந்து பிரிந்து விடும். காற்று பெரிய நாசத்தை வந்து ஏற்படுத்தாது. ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, இன்னைக்கு வந்து புர்ஜ் கலீஃபா இருக்குது அப்படின்னா, அந்த 114 மாடி 118 மாடி இருக்குன்னா, அது பக்கத்திலேயே மிக பெரும் கடல் இருக்கு. அந்த கடலோட காற்றோட வேகத்தோட வந்து முழுமையா இன்னைக்கு வந்து மனிதன் வந்து கட்டுப்படுத்திட்டான். காற்றோட வேகத்தை கட்டுப்படுத்தி அதை வந்து ஆழத் தெரிந்தனால இன்னைக்கு வந்து பிளைட் மேல பறக்குது. இந்த மாதிரி பல அற்புதமும் காற்றை கட்டுப்படுத்துவதன் மூலமாக செய்ய முடியும். காற்று எல்லையை கடந்தாலும் மனிதனால் காற்றை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். அது வந்து தப்பிச்சிடலாம், பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது. ஆனா நீரை வந்து உங்களால எப்படியுமே கட்டுப்படுத்த முடியாது. எதை வச்சு நிறுத்துவீங்க? அதை எதுங்க அதை கட் பண்ணுவீங்க? புரியுதாமா? நீரை வந்து திசை திருப்பிடுவீங்களா? அதே புர்ஜ் கலிஃபா மேல மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்ததுன்னா அந்த நஷ்டத்தை அவங்களால தவிர்க்க முடியாது, தெரியுமா? காத்த கட்டுப்படுத்திட்டாங்க. அந்த நீர் அளவை அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயே 3-4 தடவை அவங்க சந்திச்ச மிகப்பெரிய பிரச்சனையே வந்து நீர் தான். ஏன்னா அவங்க ஃபவுண்டேஷன் கீழே போட்டிருக்காங்கல்ல, பல அடி கீழே வந்து அவங்க ட்ரில் பண்ணி பதிச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய ராடை. அதுக்கப்புறமா காங்கிரீட் போட்டிருக்காங்க. அதுல அவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த உப்பு தண்ணி வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய இரும்பையும் மணலையும் எல்லாத்தையும் தின்றும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கடலோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மணலை அரிச்சிட்டு போகக்கூடிய கடல். அது மணலை அரிச்சிட்டு போகக்கூடிய கடல். மற்ற கடல் மாதிரி கொண்டு வந்து சேர்த்துற கடல் கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, இவங்க என்ன பில் பண்ணி வச்சாலும் அது கலைஞ்சு போயிடும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அவங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீரோட தன்மை வந்து அது ஒரு வித்தியாசமான மிகப்பெரிய வேல்யூவான ஒண்ணு. ஸோ அந்த நீரை கட்டுப்படுத்துவது கடினம். ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல மீன் மட்டும் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதனால் பயப்படக்கூடிய, யாராலும் கட்டுப்படுத்த முடியாத கடுமையான நிலையை கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்துல மீன் மட்டும் அதற்கு எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மீன் மட்டும் ஏன் வாழுது? ஏன் அந்த மீனை வந்து அந்த கடல் ஒன்றும் பண்றது இல்லை அப்படின்னா, அந்த தண்ணி வந்து ஒன்றும் பண்றது இல்லை அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னவா இருக்குங்க? எஸ் ஜியோஜி. எஸ் சார். இதற்கு காரணம் அதனோட படைப்பே அப்படிதானே சார். எதிர்த்து தான் அத அந்த திங்கிங்கோட தான் அதை படைச்சிருக்காரு சார் கடவுள். அதனால அதை அப்படி இருக்கலாம் சார். அந்த நீர் சொல்கிறது, நான் இல்லை என்றால் நீ வாழ முடியாது. ஏன்னா நீர் இல்லைன்னா அந்த மீனே வாழ முடியாது. எஸ் சார். அதனால அது இரக்கம் கொண்டு என்ன பண்ணுதுன்னா, தன்னை எதிர்த்து வர அனுமதிக்கிறது. எஸ் சார். யாருமே எதிர்க்கறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்காத ஒரு நீர் வந்து தன்னை எதிர்த்து வருவதற்காக அனுமதி கொடுக்கறனால தான் அந்த நீர்ல அந்த மீன் எதிர்த்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் நம்மளோட இருக்கிறாங்க பாத்தீங்களா, நம்மளையே நம்பி இருக்கிறாங்க பாத்தீங்களா,
நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, நம்ம பணத்துல, நம்மளோட நீங்க சம்பாதிக்க கூட 1 ரூபா பணத்துல அதுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க உங்களை எதிர்த்து நிற்பாங்க, உங்களை கேள்வி கேட்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. எஸ் சார். அது ஆக்சுவலா கஷ்டம் இல்ல. அங்கதான் நீங்க நீராக அமைதியாக மாற வேண்டிய இடம். அங்கதான் நீங்க உங்களை சரண்டர் பண்றீங்க. ஏன்னா நான் இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை இழந்து விடுவீர்கள். அப்படிங்கறனாலதான் அந்த உரிமைய, அந்த கண்ட்ரோலை வந்து நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுக்குறோம். இவ்வளவும் செஞ்சுட்டு நீங்க வந்து ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வரலைன்னா உங்க வீட்டுக்காரம்மா உங்களை மிரட்டுவாங்க இல்லையா? இவருக்கா வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஏன் அந்த உரிமை, அது உரிமை சார். அது அதுதான். நீங்க இல்லைன்னா அவங்க இல்லது. எஸ் சார். நீங்க இல்லைன்னா அவங்க இல்ல அங்க. அந்த நீர் இல்லைன்னா அந்த மீன் அங்க இல்ல. இதுதான் வாழ்க்கை. இதுதான் விட்டு கொடுக்குது. நம்ம விட்டு கொடுத்து நம்மளோட வாழ்க்கைய நம்ம சிறப்பா வாழ்றதுக்கான வழி. அப்ப இதுல வந்து நம்ம வாழ்க்கையில வலிகள் இருக்குமா, துக்கம் இருக்குமா, சங்கடம் இருக்குமா, சோகம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெஞ்சில குத்துவாங்க அப்படின்னா குத்துவாங்க. ஏன்னா அது அவர்களுடைய உரிமை. ஏன்னா நீங்க அந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. நீங்க அந்த பொறுப்புல இருக்கிறீங்க. அப்போ நம்ம இதையெல்லாம் நினைச்சு அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாறுகிறது. நம்மளோட மன அழுத்தமும் பதட்டமும் நிறைய மாற்றத்தை வந்து நமக்குள்ள கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம இப்போ குழந்தைகள்லாம் வளர்ந்து வராங்கன்னா அவங்க ஒரு எல்லைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட செல்ஃப் லைஃப் ஸ்டைல் போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒரு புது உலகத்துல வாழ ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஒரு எஸ் 8 சார். வயசுல அவங்களோட கான்சியஸ் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு புது உலகத்துல வாழ்வாங்க. அந்த மாதிரி அவங்க வாழக்கூடிய அந்த உலகம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்ப நம்ம விட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? எஸ் சார். விட்டு விடுங்க. ஆனா நீங்க விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அப்ப என்ன ஆவாங்க? உங்களுக்கு எகெயின்ஸ்டா மாறுறாங்க இல்லையா? எஸ் உங்களை சார். வெறுக்கிறாங்க, உங்ககிட்ட கோபத்தை காண்பிக்கிறாங்க. இத நம்ம வந்து அந்த இடத்த வந்து அவங்கள பாதுகாக்கவும் செய்யணும். ஏன்னா நம்ம அங்கிருந்து விலகிட்டோம்னா அவங்க என்ன ஆவாங்க? வேற அவங்க இல்லாம இடத்துல மாறிடுவாங்க. இறந்துருவாங்க. அந்த மீன் வந்து இறந்து போயிடும். நம்ம அப்படி அதை வந்து ஒரேடியா நம்ம இதாக்கிட முடியாது. ஆனா அவங்க நம்மளை எதிர்த்து வர்றதை நம்ம அங்கீகரிச்சு தான் ஆகணும். அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம சரியான முறையில பேஸ் பண்ணித்தான் ஆகணும். அவங்க செய்யக்கூடிய சார். தவறுகளை. எஸ் சரிங்க. என்னன்றீங்களா? சரி, நீங்க 2 பேரும் சார், மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் மட்டும் அல்ல, நம்ம அந்தந்த வாழ்க்கையில யாரெல்லாம் நம்மோடு ஒரு ஒரு சூழ்நிலையிலும் வாழ்கிறார்களோ அனைவரையுமே நம்ம என்ன பண்ணுங்க, அவங்க போக்குல சில இடங்கள்ல வந்து நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். அவர்களோட கருத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அந்த கணவன் மனைவி ஆகட்டும், அல்லது ரிலேஷன் ஆகட்டும், உங்களுடைய தாய் தகப்பன் ஆகட்டும், உங்களுடைய குழந்தைகள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு அனுமதிக்கத்தான் வேணும் இல்லையா? எஸ்ஆர்னோ? அதே மாதிரி எப்பவுமே வந்து நமக்கு மேல இருக்கிற கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றி கூறியவர்களாக நம்ம வாழ கத்துக்கணும். நமக்கு கிடைத்ததுக்கு நன்றி கூறணும். அதே டைம்ல வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு, நமக்கு கீழே வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதே எப்படின்னு கேட்டா, அவங்கள அதிகமா பாராட்டுவதன் மூலமா. எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க? அவங்கள நீங்க அதிகமா பாராட்டி
அவங்கள வந்து உங்களோட கண்ட்ரோல்ல நிறுத்த முடியும். அதே மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா? அந்த நம்பிக்கைய நம்ம மேலையும் நம்ம வைக்கணும். தேவைக்கு அளவான மற்றவர்கள் மேலையும் நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போதே சொல்லிடுவோம், நீ சீக்கிரமா எல்லாத்தையும் நம்பிடாத இல்லையா? கணவனை மனைவி நம்பித்தான் ஆகணும். மனைவி கணவனை நம்பித்தான் ஆகணும். குழந்தைகளை பெற்றோர் நம்பிதான் ஆகணும். பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் இறுதியில் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிறத நம்பித்தான் ஆகணும் இல்லையா? அந்த எல்லா விதமான எல்லா இடத்துலையும் நமக்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கைய நிறைய இடத்துல அப்படியே ஒரு மூவ் பண்ணி போறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். அப்போ நம்ம அர்த்தமற்ற நிறைய விஷயங்களை நமக்குள்ள ஏத்துட்டு நம்மளோட அமைதியையும் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய பீஸ்ஃபுல்லையும் குறைக்கக்கூடாது. அதை வந்து நல்லா உணரணும். நம்மள வந்து ஆத்மார்த்தமா உள்ள இருந்து நம்ம வந்து நம்மளை உணரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு பெருசா நம்மளோட இழப்புகளோ கஷ்டங்களோ வந்து நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிளெக்சிபிளா வாழ்ற அடிப்படையில நம்ம இருக்கிறோம் இல்லையா? வரக்கூடியது வந்து வழியை தரக்கூடியதுங்கிற எண்ணம் வந்து நமக்கு இருக்குது. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த ஃபீல்ட்ல இருப்போம். அப்போ நம்மளால பெருசா பாதிப்பு வந்து நமக்கு வராது. அதே மாதிரி நம்ம லைஃப்ல வந்து மாற்றங்கள் வந்து நிச்சயமா மாறிக்கிட்டே தான். மாற்றம் வந்து நம்மளோட வாழ்க்கையில அது ஒரு நிச்சயமற்ற விஷயமாகத்தான் இருக்கும். அது தொடர்ந்து புது புது மாற்றத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோடையே நம்ம வந்து இந்த காலம் நம்மளை கடந்து போகும், இனி வருங்காலம் வேற விதமான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துட்டே இருந்ததுன்னா நம்ம தொடர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். நம்ம எப்ப நம்ம நம்பிக்கையை விட்டுட்டு நம்மளையும் நம்பாம நம்மளோட மாற்றங்களையும் உணராம நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்ப என்ன ஆகுங்க, நம்மளால அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியாது. லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும்போது, ஏன்னா நம்ம வயசு ஆக ஆக நம்ம அதே இளமை தோற்றத்தோடையவா இருக்கிறோம். பல மாற்றத்தோடு தான் நம்ம அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்போ எந்த மாதிரி நம்மளுடைய தோற்றங்கள் வந்து மாற்றத்தை தருகிறதோ, வாழ்க்கையும் அதே மாதிரி நீங்க வளர்றதுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான மாற்றங்களை தந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வளர்ச்சி வந்து நிறைய சூழ்நிலை மாற்றத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்க தருணம் செய்து அதையெல்லாம் தாண்டி வாழ்றதுதான் உங்களால வந்து அந்த கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் வாழ்றதுக்கான வழிகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் இல்லையா? நம்ம இப்போ ப்ரெசன்ட் லைஃப்ல என்ன இருக்குது, அதுக்கு என்ன தேவை, அதுக்கு என்ன வந்து நம்ம கவனம் செலுத்தணும், அதுக்கு வந்து என்னெல்லாம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நம்ம தேவைகளை வந்து சிந்திச்சு அதுக்குண்டான வேலைகளை வந்து அடுத்த கட்ட செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம குடும்பத்துக்காகட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாசமாகட்டும், நேசமாகட்டும், அன்பாகட்டும், நம்மளுடைய பண்பாகட்டும், நம்மளுடைய தொழிலாகட்டும், நம்மளோட உழைப்பாகட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா நம்ம எங்க பயணிக்க நினைக்கிறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணிக்க நினைக்கிறோம். அப்ப இந்த எஃபர்ட்டெல்லாம் நம்ம தேவையான அளவு எப்பவும் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளை சரண்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளை வந்து சரண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு உங்களை ஆத்மார்த்தமா நீங்க உள்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ அடுத்த கட்டத்துக்கு அதுவா நிகழ்ந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்ப வந்து அவ்வளவுதான், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றும் சாத்தியமாகுது இல்லை, நானும் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க வரும்போது நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. என்ன ஆயிருவீங்க? எப்போ நீங்க வந்து உங்களுடைய வருத்தங்களையும் கவலைகளையும் விடலையோ அப்ப நீங்க சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், இவங்களுக்காக இவ்வளவு செய்யறோம்,
இவ்வளோ வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையை அவங்களுக்காக தான் நான் கொடுத்துருக்கிறேன். ஆனா என்னை எதிர்த்து நிக்கிறாங்க, என்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து நீங்க உள்ள கொண்டு வரும்போது நீங்க அந்த லைஃபையே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி இது இயல்பான விஷயம். இதையும் நம்ம கடந்து போக முடியும். இதையும் மாற்றி நம்ம வெளியே வர முடியும். நம்மளோட அந்த உண்மையான சுயத்துடன் நம்ம சுய மன வலிமையை வந்து உணர்ந்து அதை நம்மளோட இணைத்து கொண்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும் போது நம்மளால வந்து எல்லாத்தையுமே வென்று வெளியே வர முடியும் இல்லையா? எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும். அது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உண்மையாவும் இருக்கணும், நமக்கும் உண்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம நேர்மையாவும் இருக்கணும், மற்றவங்கள்ட்டையும் நேர்மையா இருக்கணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப கேஷுவலா சுதந்திரமா இருக்கணும். ரொம்பவுமே வந்து ரஃப் அண்ட் டஃப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோலா நம்ம வச்சுக்கும் போது நம்ம என்ன ஆகுறோங்க, நிறைய பாதிப்புக்குள்ளாக ஆரம்பிச்சிருவோம் நம்ம இல்லையா? இந்த சரண்டர் ஆகுறது, அதே மாதிரி வந்து நம்மளை அர்ப்பணிப்பது அப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையோட ஒரு பயணம் மட்டும்தான். இது வந்து டெஸ்டினி கிடையாது. இது இது வந்து நம்மளோட இலக்கு கிடையாது. எப்பவுமே ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம சரண்டர் ஆகியோ ஒருத்தருக்கு கீழேயோ இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம வாழ்க்கை மாறும்போது இந்த சூழ்நிலையும் மாறும். எஸ் ஆர் நோ? அங்க நீங்க உங்களை சரண்டர் பண்ண அந்த சூழ்நிலை வந்து மாறும். எப்படின்னா அந்த ஆக்ரோஷமான மனிதர்கள்லாம் நீங்க அமைதியா போய் அந்த காலமெல்லாம் கடந்து ஒரு காலத்துல உங்களை உணரும் பொழுது உங்களை ஃபீல் பண்ணுவாங்க. சில டைம் நம்ம அங்க இருக்கவே மாட்டோம், அந்த காலம் கடந்திருக்கும், இருந்தாலும் நம்மளை ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பதிவை அன்னைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போங்கிறது தான் அதுல முக்கியத்துவம். அவங்களோட மனசுலயாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எதனால? நம்ம அன்னைக்கு விட்டு கொடுத்தனால இல்லையா? ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? உங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்களா மாட்டாங்களா? எஸ் சார். உங்களுக்காக கஷ்டத்தை கேட்பாங்களா மாட்டாங்களா? நம்மளோட இருந்த அந்த நாட்களை நினைத்து தவிப்பாங்களா மாட்டாங்களா? அந்த மாதிரி நம்ம இல்லைனாலும் நம்ம அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும்னா நம்ம நிறைய இடத்த வந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது நியாயமான முறையில, நியாயமான இடத்துல, தேவையான இடத்துல, தேவைக்கேற்ப நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி விட்டு கொடுப்பது, நம்மளோட இது சரணாகதி செய்வது அப்படிங்கிறது வந்து இதை வந்து தப்பா புரிஞ்சுக்காம இது வந்து ஒரு பொறுமை, சுய விழிப்புணர்வு, அதே மாதிரி ஒரு கருணை. இதுக்குள்ள என்ன இருக்குதுங்க? இந்த மூணு, ஒரு வைரம், ஒரு வைடூரியம், ஒரு கோமேதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மூணு அற்புதம் வந்து அதுக்குள்ள இருக்குது இல்லையா? அந்த அற்புதத்தை எடுத்துட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கையோட நடைமுறை தான் இந்த சரண்டர் அப்படின்னு சொல்றது, இந்த சரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய உரிஸ் அதை வந்து விட்டு கொடுத்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து லெட்ஸ் கோ ஆன் அப்படின்னு ஒரு மனநிலையில ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அப்படியே தட்டி கொடுத்து வாழ ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த கவலைகள் எல்லாம் விட்டுட்டு சில இடத்துல சிலர்லாம் பேசி வச்சிருப்பாங்க. அந்த சங்கடங்கள் வலிகள் வந்து நம்ம குழந்தைங்க சொன்ன வார்த்தைகள் வந்து நம்மளால தாங்க முடியாது. நம்ம கூட பிறப்புகள் சொன்ன வார்த்தைகள் வந்து நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் வந்து நம்மளை புண்படுத்தி இருப்பாங்க இல்லையா? அந்த அந்த மாதிரி இடத்துல வரும் பொழுது நம்ம வந்து அதை வந்து நம்ம அப்படியே விட்டு கொடுத்துட்டு அப்படியே நகர்ந்து போக வேண்டியதுதான். அதுதான் லெட்ஸ் கோ. நம்ம வாழ்க்கையை வந்து கடக்கணும்.
ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல அதெல்லாம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அப்ப அந்த இடத்த வந்து நம்ம கடந்து போய்தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய நம்ம இந்த கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து மெதுவா நம்ம கையிலிருந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். கடுமையான முறையில அமுத்தி பிடிக்க கூடாது. அமுத்தி பிடிச்சீங்கன்னா அப்புறம் பக்கத்துல முட்டை வச்சு கோழி பண்ண வச்ச கதையா மாறி அதனால வந்து அந்த ஒரு மனநிலையில நம்ம வந்து வாழக்கூடாது. தவறுகள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துட்டையும் இயல்பு தான், இல்லையா? எல்லா மனிதர்கள்கிட்டையுமே வந்து தவறுகள் வந்து இயல்பு தான். ஸோ அந்த இயல்பை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தவறுலாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம கிட்டையும் வரும், அவங்க கிட்டையும் வரும். அவங்க கிட்ட வந்தாலும் சரி, நம்ம கிட்ட வந்தாலும் சரி, நம்மளால இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், நம்மளால இதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில நம்ம அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப எளிமையாக ஆரம்பிச்சிடும் நம்மளோட வாழ்க்கை. எதையும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாத்துக்குமே எனக்கு பதில் தெரியும், நான் இதுக்கெல்லாம் அதை சொல்லிடுவேன், இதை சொல்லிடுவேன், இதுக்கு வந்து இது இருக்குது, இதுக்கு வந்து அது இருக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மனநிலையே வந்து நீங்க உங்களையே நிறைய காயப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்படி எல்லா விஷயத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிப்பது, எல்லா விஷயமுமே எனக்கு தெரியுங்கிற மனநிலையில நம்ம வாழ்றது, இது வந்து நீங்க உங்களையே காயப்படுத்திக்கிறீங்க. உங்க மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க. எப்ப நீங்க வந்து மைண்ட்ஃபுல்லா வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நிறைய எதிர்ப்புகளே இல்லாமல் நம்ம வாழ்வோம். யாராவது எதையா சொல்றாங்கன்னா அதுக்கு உடனே நம்ம கருத்து சொல்லாம அதை வந்து கேட்கணும். புரியுதுங்களா? நம்ம அதிகமா எதிர்ப்புகள் இல்லாம நம்ம வாழ்க்கைய வந்து கொண்டு போறது. ஏன்னா அவங்க சைட்ல அது கரெக்டா இருக்கும், அவங்க சைட்ல அவங்க வேற மாதிரி அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நம்மளோட கருத்துக்களை கொட்டக்கூடாது. எஸ் ஆர் நோ? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பிளான் போடக்கூடாது. டேக் அ பிரேக் ஃப்ரம் பிளானிங். நீங்க திட்டமிடுவதை குறைத்து கொள்ள வேண்டும், அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும். லைஃப்ல எப்ப பார்த்தாலும் திட்டம் போட்டுட்டே இருக்கிறது, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அடுத்தது என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து இதெல்லாம் நீங்க ரொம்ப திட்டம் போட்டீங்கன்னு வைங்க, உங்க ஸ்ட்ரெஸ் உங்களோட எல்லையை கடக்க ஆரம்பிச்சு. ஒரு விஷயம் நம்ம செய்யறோம்னா அதை எப்படியெல்லாம் மெருகேற்ற முடியும் தான் சிந்திக்கணும் தவிர இதை விட வேற என்ன செய்யலாம்னு சிந்திக்க கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய திட்டமிடுதல் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. நிறைய திட்டம் போடக்கூடாது. திட்டங்களை போட்டு அதை தேவையில்லாம நமக்குள்ளார ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்திக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிற அந்த சிஸ்டமேட்டிக்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா மனுஷன் ஒரு நாளைக்கு வந்து 65,000 சிந்தனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதன் தன்னை இந்த அளவுக்கு வந்து சிந்திச்சுட்டே இருக்கும்போது டெய்லி ஒரு ஐடியா வந்துட்டே தான் இருக்கும். அந்த ஐடியாவை எல்லாம் நினைச்சே டென்ஷன் ஆகி தன்னையே அழிச்சுக்குவாங்க நிறைய பேர். ஸோ அந்த அடிப்படையில வந்து நம்மளை வந்து இந்த பிளானிங் மெத்தட எல்லாம் நம்ம விட்டுறோம். அதையெல்லாம் வந்து செய்யாம நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி மற்ற மனிதர்களை மன்னிக்கவும் மறக்கிறக்கும் அதே மாதிரி பொறுக்கிறக்கும் நமக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம செஞ்ச தவறுகளை நம்மளே மன்னிக்க தெரியும். நம்மளை பார்த்து நமக்கே சிரிக்க தெரியும். ஏன்னா நம்மளை பார்த்து சிரிக்க முடியலன்னா நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய்மெண்டான லைஃப்பை வந்து நம்மளால வாழ முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை மன்னிக்கணும் அப்படின்னா நம்மளைத்தான் மன்னிக்கணும். யாரை பொறுக்கணும் அப்படின்னா நம்மளைத்தான் பொறுக்கணும். யாரை வந்து நம்ம ஓகே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்மளைத்தான் சொல்லணும், இல்லையா? அப்போ அந்த தன்மையில நம்ம எவ்வளவோ தவறுகள் செய்யணும், ஓகே விடு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து தட்டி கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்.
நம்மளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு மனிதர்களையும், எந்த ஒரு இடத்தையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அவங்கள வந்து ஏற்றுக்க நம்ம முயற்சி செய்யணும். யார் வந்து எப்படி இருக்காங்களோ அதே நிலையில வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம மாறும். பட் நம்ம அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவர்களை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரெக்ஷன் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கு முயற்சி செய்யும் பொழுது நம்ம வந்து நிறைய சிக்கலுக்குள்ளார முடியும். ஸோ அதனால யாரையும் கரெக்ஷன் பண்றப்போ மாற்றுவதற்கோ முயற்சி செய்யலாம். நவ் புரியலம்மா. நவ் நோ ஷேர்னா புரியல. லாங்குவேஜ் எனக்கு தெரியும். ஆஃப்டர் திஸ் கிளாஸ் அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து மற்றவர்களை இது பண்றதை விட நம்ம வந்து தேங்க்யூ சார். ஓகே, நம்மளை வந்து நம்ம மதிக்கணும். நம்மளை வந்து நமக்கே வந்து நண்பனாக நம்ம நினைக்கணும். ஏன்னா நண்பன்கிட்ட தான் நம்ம நிறைய பேச முடியும். நமக்குள்ள ஒரு நபராக நம்ம அவரை வந்து சிந்திக்கணும். அந்த நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய மனிதனை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வெளியே இருந்து நம்ம வீட்டு கதவை தட 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 தடான்னு தட்டிட்டே இருக்கிறார். நம்ம வீட்டு கதவை ஒருத்தர் தட்டப்படான்னு தட்டுறாருன்னு வைங்க. நீங்க மட்டும் தனியா ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? நிச்சயமா பதட்டத்துல இருப்பீங்க இல்லையா? அப்படிதானே? உங்களால வந்து அந்த நபரை உள்ள அனுமதிக்கலாமா வேண்டாமா, அந்த கதவை திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய டென்ஷன்ல நீங்க உட்கார்ந்துட்டே இருப்பீங்க. அங்க நிறுத்தாம கதவு தட்டிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்குள்ள எப்பவுமே அந்த பயம், அச்சம், ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல செயலாகட்டும், கெட்ட செயலாகட்டும், நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய, நம்ம சிந்திக்கக்கூடிய, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நம்மளை வந்து தடப்படான்னு கதவு தட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் நான் சிந்திக்கவே மாட்டேன், இந்த இடத்துக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நீங்க அதை வந்து அனுமதிக்காம இருந்தீங்கன்னா என்னவாகும்? நீங்க தொடர்ந்து அந்த பதட்டத்திலேயே தான் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருளை பார்த்து பயம் இருக்குது அப்படின்னா, ஒரு டிரைவிங் பண்ணும் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னா, நீங்க டிரைவிங் பண்ணாம நீங்க எப்படி அந்த பயத்துல இருந்து வெளியே வருவீங்க? வர முடியாது இல்லையா? அப்போ அந்த டோரை நம்ம திறந்துதான் ஆகணும். நம்மளுடைய நல்லதாகட்டும், கெட்டதாகட்டும், நல்ல செயலாகட்டும், கெட்ட செயலாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம டோரை திறந்துதான் ஆகணும். திறந்தா என்ன ஆகும்? அது நமக்குள்ள வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுது அதை ஹோல்டு பண்ணி அதுக்கு என்ன மறுபடி என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லி அதை சாந்தப்படுத்தி நம்ம அதை போக சொல்லிட்டோம்னா அது அதுவாக போய்விடும். அது அதுவாக நம்மளை விட்டு நகர்ந்து விடும். அதற்குண்டான செயலை வந்து நம்ம செய்யும் பொழுது நம்மளோட ஆத்மா சுத்தமாக மாற ஆரம்பித்து விடும். புரியுதுங்களா? நம்ம ஆத்மா வந்து மிகப்பெரிய அமைதியை அனுபவிக்க ஆரம்பித்து விடும். நம்ம ஆத்மா வந்து உள்ளார வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்க ஆரம்பிச்சு. அப்போ உங்க உடம்பும் உங்க மனசும் எந்த அளவுக்கு இருக்கு? எஸ் சார். ஸோ அதை உணரணும் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் வரணும்.
ஓகே. நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் அந்த ஆன்மாவை உணரச் செய்யலாம். அந்த உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் எனர்ஜியை தூங்க வைக்கலாம். அது கூட பேசலாம். அது கூட உங்களுடைய நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்க வாழ்க்கையில உங்களோட வாழ்ந்த பல நபர்களோடும் நீங்க போய் பேசலாம். இறந்த நபர்களோடு பேசலாம். அப்படி பலவிதமான நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இது. அதை கற்றுக்கொள்வதன் மூலமாக கர்மாஸ் உங்களுடைய முன் ஜென்மம் சம்பந்தமான பல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையை பற்றியும் எல்லா நிகழ்வுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு இது. ஸோ அதனால ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் வி வில் ஜாயின் சார். நீங்க வாங்க, நான் சேர்த்துக்கிறேன். நான் என்ன பண்றது, அது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ். நான் சொல்றதை விட சார் சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது வந்து வீடியோல பண்ணா அது பெருசா வராதுன்னு நினைக்கிறேன் நான். எஸ் சார். வேதநாயகம் சார். சார் எஸ் சார். அதை லைவா பார்க்க முடியாது, பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய ஆக்டிடியூட் இருக்கு இல்ல. ஒரு ஒரு ஸ்டேஜில் நாங்க வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு வித்தியாசமான பயிற்சிகளை வந்து அதுல கொடுக்குறோம். ஸ்விம்மிங் கூட அதில் கற்றுக் கொடுக்குறோம். என்ன பண்றது, அதை நீங்க எப்படி எங்க கூட வந்து ஸ்விம் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஜாஸ்தி இல்லை, எல்லாம் ஒரு பயிற்சி தான். என்ன உங்க மனநிலையை மாற்றுறதுக்கான இந்த விஷயம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து டைரக்டால செய்யணும், ஒரு வீடியோவில் பண்ண முடியும். நானும் ட்ரை பண்றேன். கண்டிப்பா அதுக்கு ஒரு திட்ட வடிவமைப்பை நான் போன டைமும் கரெக்ஷன் பண்ணேன். நீங்கெல்லாம் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம், பார்ப்போம். ஜூம் கிளாஸ் வந்து நடத்தணும். நீங்க ஜாயின் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்காக அந்த கிளாஸ் வந்து இந்த லைவ் கிளாஸில் வர்ற மாதிரி நீங்கள் அந்த இதை நேராக ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஜூமில் உள்ளதை பார்க்க முடியாது சார். பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்க்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இங்கே உள்ளவங்கள ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறதே கரெக்டாக இருக்கும்போது லைவ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு 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 நிமிஷத்துக்கு நம்ம இடம் மாறிக்கிட்டே இருக்கிறோமே இல்லையா? ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கும். மாடிக்கு போகணும், டூமுக்கு போகணும், ப்ரேயர் பண்ண போகணும். ஒரு கிளாஸ் பார்த்தா கார்டன்ல, ஒரு கிளாஸ் பார்த்தா இதுல கார்டன்ல, ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டூம்குள்ளார, ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் இல்லைங்களா? அதான் ஸ்விம்மிங் பூல்ல கூட ஒரு கிளாஸ் கொடுத்தீங்க உங்களுக்கு. ஸ்விம்மிங் பூல்ல கூட ஒரு கிளாஸ். ஸோ இதெல்லாம் எப்படி லைவ்ல நம்ம இதுல ஜூம்ல எல்லாம் நடத்தணும்? ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் ஆலோசனை பண்ணிட்டே இருக்கிறேன், எப்படா நம்ம இதுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு, வீடியோ கொண்டு வர முடியும். ஏன்னா அது லைவ்ல பண்ண போதுதான் அது உணர முடியும் இல்லைங்களா? உணர்வு பூர்வமா உள்ள இருந்து கொண்டு வரணும். அது அது வந்து அங்கிருந்து அங்கதான் நடக்கும். அந்த ஃபீலெல்லாம் உங்களுக்குள்ளார கொண்டு வரக்கு அங்கிருந்து நடத்த முடியும் நம்மளால. பார்ப்போம், கண்டிப்பா நான் முயற்சி செய்வேன். முயற்சி செஞ்சு உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு முயற்சி. ஏன்னா அந்த இடத்துக்கு நீங்க வரணும் இல்லையா? அது நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும். இதுக்கான விஷயங்களை செய்யலாம். ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா நீங்கள் அங்கே கூட போய் பண்ணிடலாம். ஸ்ரீலங்காவில் கிளாஸ் செய்யலாம். ஸ்ரீலங்கா வந்து நீங்க ஒரு 10-20 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, 10 பேர் ஜாயின் பண்ணா போதும். நான் வேணா ஸ்ரீலங்கா வந்துடுறேன். நீங்களே அங்கிருந்து டிக்கெட் போட்டீங்கன்னா செலவும் கம்மி தான். ஏன்னா நான் இங்கிருந்து போட்டேன்னா ஒரு டிக்கெட் 20,000 ரூபா வரும். நீங்க அங்கிருந்து போட்டு கொடுத்தீங்கன்னா 6,000 ரூபா வரும் எங்க மணிக்கு. நீங்க அங்கிருந்தே புக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க இங்கிருந்து வர்றதுக்கு அந்த எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் வேணாலும் கூட நான் பே பண்ணிடுவேன். நீங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். நீங்க ஒரு 10 பேர்த்த சேர்த்துங்க. கண்டிப்பா நாங்க வர முயற்சி.
அவர் சொன்ன மாதிரி அது நல்ல ஐடியா. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பாஸ்போர்ட் எல்லாமே இருக்குது. நான் வேணா உடனே அங்க வந்துடுறேன். நீங்க அதை ஏற்பாடு அங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பாகிதா, அப்புறம் வந்து இருப்பாங்க. ஒரு 20 பேத்துக்கு மேல இருப்பாங்க. 20 பேர் 25 பேர் இருக்காங்க. அதுல நாசர், அப்புறம் வேற மின்ஹா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க லிஸ்ட் வேணா உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அவங்க நம்பர்ல தரேன். நீங்களே அந்த ஸ்ரீலங்கா ஆர்கனைசரா நீங்க மாறுங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி. இந்த ப்ரோக்ராம் கூட நம்ம அங்கேயே வைக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செலவெல்லாம் கம்மி பண்ணி ஒரு நாள்ல வந்து இந்த கிளாஸை உங்களுக்கு எடுத்துட்டு வர மாதிரி பண்ணும். அதனால அங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாகவும் அமையும். ஏன்னா நம்ம ஒரு ஆளோட டிராவலிங் மட்டும்தான் ப்ராப்ளமா இருக்கும். அது பாருங்க. வந்து ஒரு நாள்ல இந்த கிளாஸை ஃபுல்லா உங்களுக்கு அது நீங்க நிறைய ஆள்கள்ல வந்து அங்க சேர்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது பார்த்து பண்ணலாம். ஆனா நீங்க எங்க ஊருக்கு வர்றதுன்னா உங்களுக்கு லாபம். நிறைய படங்கள் இருக்கும், இங்கிறது அங்க கொண்டு போயிடலாம். நாங்க பண்றதா இருந்தா எங்களுக்கு அங்க பணம் கிடைக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நீங்க நிறைய பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பணமா தான் அது மாறும். நீங்க ஒரு 350 ரூபா கொடுத்து 360 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் எங்க ஒரு ரூபா மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால அது பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகே ஓகே, நம்ம மைண்ட் அப் பண்ணிடலாங்களா? நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்கு மேல் 16, 17 அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட் சொல்லுவோம். யாரெல்லாம் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உடனடியா உங்களுடைய ஒரு அட்வான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உடனடியா பே பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அப்படி பே பண்ணீங்கன்னா தான் நாங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இவங்க எல்லாம் வர்றாங்க, நம்ம இத்தனாம் தேதி இந்த ப்ரோக்ராமை இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவை வந்து நம்ம தெளிவா எடுக்க முடியும். ஸோ அதற்காக தான் சொல்றோம். ஏன்னா நம்ம கடைசியில பார்த்துக்கலாம், அப்போ சொல்லிக்கலாம், 4 நாளைக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாள் வந்து என்ன ஆகும்னா, எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச், என்ன ஆகும்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாவே இருக்காது. ஏன்னா இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. நம்ம நிறைய வேலை இருக்குது. ஏன்னா அந்த ரிசார்ட்ல நம்ம வந்து கரெக்டா புக் பண்ணி நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு இதையே நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால அவங்கள்ட்ட முன்னமே சொல்லி வச்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்ல யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எத்தனை பேர் வர்றோம் அப்படின்னா தான் நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா மொத்த ரூமையும் நம்மளே எடுக்க முடியும். அப்ப என்னன்னா நம்ம ஃபுல்லா அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். நமக்குள்ள யாரும் வர மாட்டாங்க. அந்த கம்ப்ளீட் காம்ப்ளெக்ஸுமே நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதனாலதான் சொல்றது. சும்மா உங்களால இப்போதைக்கு கை செலவுக்கு இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் வரும்போது கூட மற்ற அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கே ஃபுல்லா கெட்டுங்கன்னு யார்கிட்டையும் சொல்றது கிடையாது. அதனால ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஓகே ஓகே ஓகே, அந்த ஒரு இதுக்கான ஒரு அமௌண்ட் அதை உங்களால முடிஞ்சதை பே பண்ணி உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அப்பதான் வந்து ஈஸியா, அப்போ உங்க கூட யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், என் கூட ஒருத்தர் வராங்க, 2 பேர் வராங்க, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அப்படின்னு. அதுல வந்து என்ன காம்ப்ளிமெண்டரியா நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட இந்த கிளாஸை வந்து அவங்களுக்கு முழுமையா கத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர் யூ ஹாப்பி? என்ன சார் நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தான் சார். கண்டிப்பா நல்லா சார் பண்ணலாம். ஒருத்தர் வந்து நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு போறதை விட நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த கத்துட்டு போறது நல்லது தானே. அதனால அந்த கூட வர நபருக்கு நம்ம வந்து ஒரு ஓரலாம் ஓரளவுக்கு ரொம்ப டெப்தா நம்ம வந்து கொண்டு போனா உங்களுக்கு பாதிச்சிடும்.
ஸோ உங்களையும் பாதிக்காத அளவுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளார அவங்கள ஓரளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த 12 நாள் கிளாஸையே வந்து நம்ம டெய்லி 2 மணி நேரம் நடத்துறோமா சார். இல்லையா? எஸ் சார். அந்த கிளாஸை வந்து எவ்வளோ சுருக்கமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். அதனால வந்து நீங்க உங்க கூட வர்றவங்க, அங்க கூப்பிட்டு வர்றவங்க உங்க வீட்டுக்காரரா இருப்பாங்க, ரிலேட்டிவா இருப்பாங்க இல்லையா? உங்களோட ஒரு பாதுகாப்புக்காக நீங்க கூப்பிட்டு வரக்கூடிய நபர். ஸோ அவங்க உங்க ஒய்ஃபா இருப்பாங்க இல்லைன்னா, ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்கன்னா அவங்க 2 பேரும் அதை கற்று வச்சுக்கிறது நல்லது. மியூச்சுவலா 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்வாங்க. அது வந்து அந்த குடும்பத்தை நல்ல ஒரு அடிப்படையில போச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து சும்மா ஒரு ஃபீஸ் வாங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ஆக்சுவலா அந்த 7 ரூபா பத்தாது. நான் வந்து சொன்ன அந்த ஃபீஸ் வந்து பத்தாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி. நல்ல ரிச் இடம், நல்ல வாடகை எல்லாமே இருக்குது. நம்மளோட இது வந்து அட்வான்ஸ் கிளாஸ்க்கு இந்த ஃபீஸ் எல்லாம் பத்தாது. ஸோ செலவு பண்ணி தான் பண்ணுறது. அது வந்து என்னன்னா, நீங்க எல்லாம் கத்துக்கணும். அடுத்த கட்டத்துக்கு அடுத்து நீங்க எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து நம்ம செய்யறோம். அதனால அவங்க கூட வரவங்களும் கொஞ்சம் கத்துக்கிட்டோமே, அவங்களையும் கொஞ்சம் வளர்த்தி விடலாமே, அவங்களும் நம்மளோட இணையட்டமே அப்படிங்கறதுக்காகத்தான் அதை வந்து ஒரு ஃபேமிலினா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து செய்யறோம். ஸோ அதனால வந்து வரக்கூடியவங்களை வந்து அவங்களுக்கு உண்டான இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. நம்ம இதை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அந்த ரூமு, அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு எல்லாமே நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதனால தான் அந்த ஒரு ஃபீஸ் வந்து நம்ம வாங்குறோம். ஓகே, போன டைம் கூட அவங்க கொடுத்த ஃபீஸ்க்கு கிளாஸ் எல்லாம் எடுப்பேன். சரிங்களா? இந்த கிளாஸ்ல வந்து ஒரு ஆஃபர் கூட வர்றவங்களுக்கு நம்மளோட இந்த 12 days கிளாஸ் வந்து கற்றுக் கொடுக்கப்படும். ஹாப்பி ஆல். இது பெரிய காம்ப்ளிமெண்ட் தான் சார். எஸ், ஏன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க கூட வந்தாங்கல்ல, அவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க எல்லாருமே. சாரோட அவங்க சார்லாம் வந்து கடைசியில வந்து அவங்களாம் வந்து ஃபுல்லா டோட்டலா கிளாஸோடயே மிங்கிள் ஆயிட்டாரு இல்லையா? ஏன்னா அம்மன் கொடுக்குறது அது இது, அப்புறம் கிளாஸ் பண்றது, கேட்கறது இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டாரு அவரு கடைசியில. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகி நம்ம கெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி ஓரமா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களை அவாய்ட் பண்ற மாதிரி நமக்கு நிறைய ஃபீல் ஆச்சு. அப்புறமா பார்த்தா அவங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில அதை கேட்டு கேட்டு இங்க வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கவலைன்னா, நம்ம பேசிக் இல்லையே, அந்த ஃபுல்லா கத்துட்டாங்க. உங்களையே உட்காந்து நம்ம அட்வான்ஸை வந்து உட்காந்து கேட்டு நல்லா முயற்சி பண்ணாங்க. அவங்க வந்து பேசிக் இல்லையேன்னு சங்கடப்பட்டு அப்புறம் ரெண்டாவது பேசிக் ஜாயின் பண்ணாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். இப்பவே பேசிக்கும் சொல்லி கொடுத்துட்டோம்னா இல்லையா, நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்றப்போ நல்லா இருக்கும் இல்லையா? அது இல்லாம உங்களுக்கும் டபுள் லாபம். இன்னொரு அட்வான்ஸுக்கு அவரு பே பண்ணி இன்னொரு தடவை வர வேண்டிய அவசியம் இருக்காது. பட் டபுள் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த ஆஃபரை வந்து நான் சொல்லியிருக்கேன். சார் அந்த அதோட ஃபீல் நல்லா தானே இருக்கு? எஸ் சார், நல்லா தான் இருக்கு. அன்னைக்கே கொடுத்துருந்தா இப்போ கொஞ்சம் நல்லா இதாக இருப்பாங்க இல்லையா? எஸ் சார், இந்த பேசிக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அட்வான்ஸ் கொண்டு போயிட்டு நல்லா இருக்கும். அந்த இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அட்வான்ஸ் கொண்டு போயிடாங்க. அது வந்து இவங்க எல்லாருமே நல்ல இதில் இருந்தனால நம்ம டைரக்டா அட்வான்ஸ்குள்ளார போனோம். இனி வந்து இந்த கூட வர்றவங்களுக்கான ஒரு பயிற்சி கொடுத்துட்டு அவங்க கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட டூர் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். கடைசியில பிளான் பண்ணோம் இல்லையா, அந்த 2 மணிக்கு க்ளோஸ் பண்றது அதெல்லாம் விட்டுட்டு அந்த 3 hours இதுல பேக்கப் பண்ணிட்டு இதை அதுல கவர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அங்க ஒரு 1 or 2 hours நமக்கு வேஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த வேஸ்ட் டைம் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி ஏர்லி மார்னிங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இதை வந்து அதுல கவர் பண்ணி கொண்டு வந்தோம். எல்லாம் பிளான் பண்ணிருக்கேன். அதான் இந்த கிளாஸ்
இந்த அட்வான்ஸ் கிளாஸில் தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே மிஸ் ஆகலை, எதுவுமே ஒரு யாரும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பிஸியாக இன்ட்ராக்ட் ஆகி இருந்தனால அந்த கிளாஸோட நீங்க 2 நாள் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் திரும்பலாம் முடியாது. கம்ப்ளீட் என்கேஜ்டு தான் நீங்க. கண்டிப்பாக இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க வந்து நிமிஷம் கூட போய் ரூம்ல உட்காந்துடலாம்லாம் நினைக்க முடியாது. அடுத்தடுத்து ப்ரோக்ராம் போயிட்டே தான் இருக்கும். நீங்க இங்க இருந்துகிட்டே தான் இருக்கணும். போலாம் உடனே வரலாம், அவ்வளவுதான் டைம் இருக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடணும். ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்காது. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த 2 நாள் பத்தாது. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன 1 நாள் கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்து தான் உங்களுக்கு கிளியர் பண்ணணும். ஓகே, சார் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸ்ங்களா இல்லை ஆன்லைன் கிளாஸ்ங்களா? ஆமா ஆமா, டைரக்ட் கிளாஸ், நேராக தான் எடுக்க முடியாது. எத்தனை நாள் கிளாஸுங்க? 2 நாள். ஓ சரி சரிங்க. 2 நாள் வந்து 2 பகல் 1 நைட். சரி சரிங்க சார். எந்த பிளேஸுங்க? ஆனைக்கட்டி. ஆனைக்கட்டிங்களா? ஆனைக்கட்டி. சரி சரி ஓகே. ஃபீஸ் எவ்வளோங்க சார் இதுக்கு? 15 ரூபா ஃபீஸ். ஓகே சரிங்க சார் ஓகே. 2 நாள் ஃபுட்டு, அக்காமடேஷன், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நாங்களே பார்த்துக்கோம். சரி சரி. சண்டே மண்டே இது சாட்டர்டே சண்டே வருங்களா இல்லை வீக் டேஸ் வருங்களா? அது வந்து அந்த புக்கிங் பொறுத்து. ஓகே வந்து வெள்ளி சனி வைக்கிறத நாங்க பிளான் பண்றோம். ஓகே சரிங்க சார் ஓகே. அது என்ன காரணம்னா வெள்ளிக்கிழமை லீவ் போட்டுடலாம் ஒரு வாரத்துல இல்லையா. ஓகே சரிங்க சார். 5 நாள் வீணா போகாது. இன்னொன்னு இப்ப வெளியூர்ல இருந்து வராங்கன்னு வைங்க, சரிங்க வெள்ளிக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி வியாழக்கிழமை கிளம்பி வந்தாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சரி சனிக்கிழமை அட்டன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒன்னா டிராவல் பண்ணலாம், இல்லைன்னா கோயம்புத்தூரை சுத்தி பார்க்கலாம், சரிங்க இல்லைன்னா அவங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே ஓகே அப்புறம் மண்டே வந்து திரும்ப உங்க டியூட்டிக்கு போயிடலாம். ஸோ அதனால ஒரு கம்ஃபர்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெள்ளி சனி பண்ணி ஓகே சார். மேக்சிமம் அதையே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லையா சார்? ஓகே சார், அது பண்ணலாம் சார், அதான் கரெக்டாக இருக்கும். திங்கள் செவ்வாய் வச்சா ஒரு வாரமே வீணா போயிடும். எனக்கும் அது கஷ்டம் தான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை டிராவல், அப்புறம் வந்து திங்கள் செவ்வாய் எல்லாரும் பிஸி டைம். அதே மாதிரி புதன் வியாழன் வச்சாலும் அந்த வீக் ஃபுல்லுமே வேஸ்டா போயிடும். அதனால யாரோட தொழிலும் கெடக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. அதே டைம்ல நம்மளோட கிளாஸ் நாள் அதே ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் என்ன பிரச்சனை, எல்லாத்துக்கும் கல்யாணம். அதனால எல்லாத்துக்கும் மேக்சிமம் மேரேஜ் அது இது ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதனால ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் மற்றவங்களுக்கு வந்து அது கஷ்டமா போயிடும். அதனால ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வைக்கிறது இல்லை. மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை எந்த ப்ரோக்ராம் வைக்க மாட்டோம், அவங்க பிளான்ல விட்டுறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சாட்டர்டே சண்டேவா வரலையாங்க சார்? ஏங்கம்மா? சாட்டர்டே சண்டே இல்லையாங்க சார் கிளாஸ்? ஃப்ரைடே சாட்டர்டே. அப்படியாங்க சார்? ஓகே சார். ஏன்னா சண்டே சாட்டர்டேஸ்ங்கும் போது உங்களுக்கு ஏதாவது மேரேஜ் இருந்தா நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க தான் சார். சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். நீங்க ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்கு சார். அவங்க வந்தாதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பண்ணிக்கலாம். சரிங்க சார், நம்மளோட ப்ரொசீஜர் நீங்க இப்ப எல்லாரும் வராங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கேட்டு பார்ப்போம்ல. இப்ப புக்கிங் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ புக்கிங் பண்ணிட்டு எல்லாத்தையும் லிஸ்ட், அதனாலதான் 10 நாளைக்கு முன்னாடியே பண்ண சொல்றது. அப்போ நம்ம அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாத்துட்டையும் டேஸ் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி சனி ஞாயிறு இந்த டேட்டுன்னு சொல்லுவோம். போன டைமே 19 சொல்லி அப்புறம் ஏதோ கன்ஃபியூஸ் வந்து ஒருத்தர் ஏதோ லேட் ஆகும்னு சொன்னனால 26ஆம் தேதிக்கு மாத்திட்டு டேட் சேஞ்ச் பண்ணி தான் பண்ணணும். ஒரு வாரம் தள்ளி வச்சு அவருக்கு ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ வந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 100 பேர் வச்சாலும் இது பண்ண முடியாது. அதனால ஒரு 17 பேர் போன வாட்டி, அந்த 17 பேர் வச்சு பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டா இருக்கும் இல்லையா. 17 பேர் 18 பேர் 20 பேர்னா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒண்ணும் இல்ல, 2வது நாள்லாம் உட்காரவே முடியாது, அவங்களால தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அவங்களால உட்கார முடியாது. அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் 1 by 1 ஒருத்தரையா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ஒருத்தரையா சரிப்படுத்தணும். அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுல
ஸோ அதனாலதான் 50 பேர் 40 பேர்ல வைக்கும்போது அவங்க என்னென்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க அவங்க வந்து தெளிப்படுத்தணும். ஸோ அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் வேலை இருக்கு. ஸோ அதனாலதான் கொஞ்சம் கம்மி ஆளுகளை தான் சேர்க்கணும். ரொம்ப சரிங்க அதிகமான சார். ஆள் நம்ம அடுத்த பேட்சுக்கு மாற்றியது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க சார். நாங்க வீட்ல சொல்லுவோம். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க, நான் டேட் சொல்றேன். அந்த டேட்டு தான் ஓகே 15க்கு மேல. 15க்கு சரிங்க மேல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள்ல 2 நாள் ஓகேங்க சார். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க சார். எல்லாத்துக்கும் நம்ம கூட வர்றவங்க எல்லாத்துக்குமே கம்ஃபர்ட்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி ஞாயிறு வைக்கிறதுனால என்ன சரிங்க மேக்ஸிமம் இவங்க வந்து ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட சண்டே வந்து எப்பவுமே பிஸியா இருக்கிறதுனால. ஸோ அதனால ஏதோ சின்ன சேஞ்சஸ் வரும். அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்க சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சார் அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சார் அதாச்சும் நம்ம யாரையும் வந்து திருத்தக்கூடாது, இப்படி அவங்க மாறணும் அப்படின்றதெல்லாம் லைட்டா இருந்ததெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வந்தேன் சார். பட் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அவங்களாவே மாறிடுவாங்க. இல்ல மாறினாலும் சரி மாறினாலும் சரி அக்செப்ட் பண்ற இதுக்கு மைண்டுக்கு வந்துட்டேன் சார். ரொம்ப அந்த மைண்ட் ரொம்ப தெளிவா இருக்கேன் சார். தேங்க்யூ சார். பிள்ளைங்க கிட்டயும் அதே தான் சார், வீட்டுக்கார்ட்டையும் அதே தான் சார், அப்புறம் ஃபேமிலியில மற்ற ரிலேட்டிவ்லயும் அப்படிதான் சார் இருக்கு இப்போ. இல்ல அதை ஆனா தூக்கி நல்லா நடக்கிறது ஃபீல் நமக்கு பண்ணுவேன் சார். உன்னை ஃபீல் பண்ணுவேன் சார், இந்த மாதிரி மாறலையே இப்படி இருக்காங்களேன்ட்டு. அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இதெல்லாம் இருப்போம் சார். வீட்டுக்காரர்கிட்டயும் அந்த மாதிரிலாம் இருக்கும் சார். பட் இப்போ வந்து ஃபீல் பண்றது இல்லைங்க சார். அப்பயே விட்டுட்டாலும் ஃபீல் பண்ணுவோம். பட் இப்போ வந்து அந்த ஃபீலிங்ல மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அதை நம்ம தானே தூக்கிட்டு நடக்கிறோம். ஆமாங்க சார். அது நமக்கு தானே வலி. ஆமாங்க சார். கண்டிப்பா சார். இப்ப நமக்கு வலியே அந்த இல்லை. வலியினாலதான் சார் நமக்கு நோய் வருது அப்படின்னு நல்லா கிளியர் பண்ணிட்டது அப்புறம் இன்னும் அது டெய்லி இப்ப ரிப்பீட்டடா இந்த கிளாஸ் மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்றதுல இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. சரண்டருங்கிறதுக்கு புது டெஃபினிஷன் இந்த கிளாஸில் கிடச்சிது. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. தேங்க்யூ பண்ணிடலாங்களா? தேங்க்யூ ஆல். லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். லவ் யூ சார்.